ஓம் நம சிவாய. பிறகு சிவபெருமான் தன்னிடம் தயை வைக்கும்படி பலவித சிவஸ்தோத்திரங்களால் தியானிக்க வேண்டும். சிவ மகிமையை பிறருக்கு சொல்ல வேண்டும், அல்லது பிறர் சொல்ல சிரவணம் செய்ய வேண்டும். இவ்வாறு 4 ஜாமங்களிலும் 4 பார்த்திவலிங்கங்களை செய்து ஆவாகனாதி விசர்ஜனாதி பூஜைகளை செய்து முடித்து ஸ்தாபித லிங்கத்தையும் பூஜை செய்வித்து நித்திரையில்லாமல் உற்சவம் முதலிய சிவ பணிவிடைகளை செய்து கொண்டே விழித்திருந்து இரவை கழித்து விடியும் முன்பு மீண்டும் ஸ்தாபித லிங்கத்திற்கு பூஜை செய்வித்து ஸ்நானம் செய்து சந்தியாவந்தனம் முதலியவற்றை முடித்து, எம்பெருமானே, உன் கிருபையால் நான் ஆசிரயித்த சிவராத்திரி விரதத்தை முடித்தேன். என் சக்திக்கு ஏற்ப நான் செய்த தவத்துக்கு தேவரீர் மகிழ்ந்து தக்க பயன் தர வேண்டும் என்று புஷ்பாஞ்சலி செய்து பார்வதி தேவியையும் நமஸ்கரித்து தான் செய்த பூஜா பயனை சிவப்பிரீத்தி செய்து ஜலபானம் செய்து அவ்விரத நியமத்தை விட வேண்டும். விஷ்ணுவே, அது எப்படி என்பதை கூறுகிறேன். ஜாமங்கள் 4லும் தன் மனதில் உள்ள கோரிக்கைகளை சேர்த்து அத்தியாதி பிரயோஜனமாகிய சங்கல்பம் செய்து ஸ்தாபித லிங்கத்தையும் பார்த்திவ லிங்கத்தையும் பக்தியோடு பூஜிக்க வேண்டும். பால், தயிர், நெய், தேன், சர்க்கரை முதலியவற்றால் அவ்வவற்றிற்குரிய மந்திரங்களை கூறி அபிஷேகம் செய்ய வேண்டும். பிறகு உலர்ந்த வஸ்திரத்தால் சிவலிங்க மூர்த்தியை உபசாரமாக ஒற்றி சுகந்த பரிமள சந்தனம் சாத்தி முதல் ஜாமத்தில் அரிசி அச்சதையும், 2வது ஜாமத்தில் எவை அச்சதையும், 3வது ஜாமத்தில் கோதுமை அக்ஷதையும், 4வது ஜாமத்தில் அரிசி, உளுந்து, பயறு, திணை அல்லது 7 விதமான தானிய அச்சதையும் சமர்ப்பிக்கவும். புஷ்பங்கள் முதல் ஜாமத்தில் சதபத்திரம், கமலம், கரவீரம் முதலியனவும், 2ஆம் ஜாமத்தில் கமலமும் வில்வமும், 3ஆம் ஜாமத்தில் அருகும் ஆத்தியும், 4ஆம் ஜாமத்தில் நறுமணம் கமழும் பல மலர்களோடும் சிவநாமங்களாலாவது குரு உபதேசித்த மந்திரங்களாலாவது அர்ச்சனை செய்ய வேண்டும். நிவேதனம் முதல் ஜாமத்தில் சுத்தா அன்னமும் கறி வகைகளும் பலகாரங்களும், 2ஆம் ஜாமத்தில் பரமா அன்னமும் லட்டு முதலிய பலகாரமும், 3ஆம் ஜாமத்தில் மாவால் செய்த நெய் சேர்ந்த பலகார வகையும் பாயசமும், 4ஆம் ஜாமத்தில் கோதுமை சர்க்கரை நெய் சேர்த்து செய்த மதுரமான பலகார வகைகளும் நானாவிதமான பல வகைகளும் நிவேதிக்க வேண்டும். முதல் ஜாமத்தில் வில்வப்பழத்தையும், 2ஆம் ஜாமத்தில் பலாப்பழத்தையும், 3ஆம் ஜாமத்தில் மாதுளம் பழத்தையும், 4ஆம் ஜாமத்தில் பலவித பழங்களையும் சமர்ப்பிக்கலாம். தாம்பூல தட்சணைகளோடு ஜாமங்கள் 4லும் பிராமண போஜனம் முதலியன செய்ய வேண்டும். அந்தந்த ஜாமத்தின் முதலில் சங்கற்பம் செய்ததற்கு ஏற்ப அந்தந்த ஜாம பூஜையை முடித்து அந்தந்த பார்த்திவ லிங்கங்களை விசர்ஜனம் செய்துவிட வேண்டும். பூஜையின் முடிவில் ஸ்ரீ பவாய, சர்வாய, ருத்ராய, பசுபதையே, உக்ராய, மகாதேவாய, பீமாய, ஈசனாய என்ற அஷ்டநாமங்களால் பூஜித்து புஷ்பாஞ்சலி செய்து தன் கோரிக்கைகளை சொல்லிக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு ஜாமத்திலும் ஓர் அந்தணனுக்கு குறையாமல் அன்னமிட வேண்டும். மறுநாள் போஜனத்திற்கும் அந்தந்த ஜாமத்திலே பிராமணர்களுக்கு தட்சணை கொடுத்து நியமித்துக் கொள்ள வேண்டும். அவரவர் சக்திக்கு ஏற்ப தானம் செய்து பிராமணர் அதிதிகள் முதலானவர்களுக்கு இரவு 4 ஜாமங்களிலும் சங்கற்பித்து கொண்டபடி அன்னமளித்து சிவபெருமானை நமஸ்கரித்து புஷ்பாஞ்சலி செய்து, சுவாமி, நான் உம்முடையவன், என் உயிர் உன்னிடத்தில் உள்ளது, என் சித்தம் உனதே, தயா சமுத்திரனான நீ உன் இஷ்டப்படியே செய். தெரிந்தோ தெரியாமலோ நான் செய்யும் ஜப பூஜைகளை பயன்பெற செய்வாயாக. சகல பிராணிகளுக்கும் பிரபுவான நீ எனக்கு பிரசன்னமாக வேண்டும். நான் செய்த பூஜா காரியங்களால் நீ மகிழ்ந்து குறைவை நிறைவாக்கி விரதத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று புஷ்பாஞ்சலி செய்து சிவ நிர்மால்யத்தை ஆசீர்வசன பூர்வமாக பெற்று சிவபெருமானையும் பிராமணரையும் நமஸ்கரித்து
திரும்பவும் நான் பூஜை செய்யும் சமயத்தில் எழுந்தருள வேண்டும் என்று பிரார்த்தித்து, என் வம்சத்தில் உன் பூஜை எப்பொழுதும் இருக்க வேண்டும். என் மனதிற்கு அருகில் நீ சமீபித்திருக்க வேண்டும். இரவும் பகலும் உனது நாம ஸ்மரணையில் நான் இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து விசர்ஜனம் செய்து பிராமண போஜனம் செய்வித்தால் சகல பாவங்களும் நீங்கும். இப்படி விரதம் செய்தவர்களுக்கு அருகில் சிவபெருமான் எழுந்தருளி இருப்பார். இதன் பயனை 10,000 ஆண்டுகள் சொன்னாலும் முடியாது. இந்த விரதத்தை பக்தியின்றி செய்தவனுக்கும் முக்தி உண்டாகும். இதுபோலவே பிரதி சிவராத்திரியிலும் செய்ய வேண்டும். பிறகு விரத சாந்திக்காக உத்யாபனம் விதிப்படி செய்ய வேண்டும் என்று திருவாய் மலர்ந்தருளினார். இவ்வாறு சிவபெருமான் சொல்லி கேட்ட விஷ்ணு முதலிய தேவர்கள் அனைவரும் மகிழ்ந்து தங்கள் இருக்கைகளை அடைந்தார்கள். ஓம் நம சிவாய.